பூங்குன்றன் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் இருந்தால் மிக சக்தி வாய்ந்தவர்களில் ஒருவராக ஜெயலலிதாவை சுற்றி இருந்ததில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்தால் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக சசிகலா இருந்தார். சசிகலாவுக்கு அடுத்தபடியாக பூங்குன்றன் தான் இருந்தார். பூங்குன்றனை பார்த்துதான் உள்ளே செல்ல முடியும் போயஸ் கார்டனுக்குள் என்ற அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவாக இருந்தவர் தான் இந்த பூங்குன்றன். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்படும் வரை தனி உதவியாளராக இருந்தவர் தான். அதற்கு பிறகும் இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அங்கு என்ன நடந்தது, ஜெயலலிதாவுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தார்கள், அவர் எந்த நிலையில் இருக்கார் என்பது தனக்கு எதுவுமே தெரியாது என்பது குறித்து மிக தெளிவாக திடீரென ஒரு சில மணி நேரங்களுக்கு முன் அவர் அனுப்பிய அந்த பேஸ்புக் பதிவிலே மிக தெளிவாக அவரே வெளியிட்டிருக்கிறார். அவ்வப்போது இது போன்ற தகவலை தெரிவித்தது. ஆனால் இந்த முறை மிக தெளிவாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அப்போலோ மருத்துவமனையில் நடந்த சம்பவம் ஒன்றை நினைத்து பார்க்கும்பொழுது என் முக்கியத்துவத்தை நானே பார்த்து சிரித்தேன், அம்மாவின் நிலை கண்டு துடித்தேன், அவற்றை உங்களுக்கு சொன்னால் புரியுமா என்ற வகையில் தான் தெரிவித்திருக்கிறார். என்றால் அம்மாவின் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து அடுத்தவளை கேட்டுத்தான் நானே தெரிந்து கொண்டேன். அதாவது தனி உதவியாளர் இருந்தால் ஜெயலலிதாவுக்கு எல்லாமாக இருந்தவர் தான் பூங்குன்றன். ஆனால் அவருடைய உடல்நலம் என்ன என்பது அவருக்கே தெரியவில்லை என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிட்டு யாரும் விளக்கவில்லை. அதற்கான முக்கியத்துவம் தனக்கு அப்போது கொடுத்ததாக உணரவில்லை. விசாரணையம் அமைக்கப்பட்ட பிறகு அதை வெளியே சொல்வதிலும் அர்த்தமில்லை, விவரம் தெரிந்தால் உண்மையை சொல்லுங்க என்று கேட்பதும் குற்றமில்லை என்ற வகையில் கமலஹாசனை போன்று அவரும் ஒரு அடுக்கு மொழியிலே பேசியிருக்கிறார். ஆனால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்றால் அந்த சமயத்திலே திடீரென அமைச்சர் ஒருவரின் உதவியாளர் இவரை பார்த்து பேசியிருக்கிறார். அப்போது அவர் சொன்னதுதான் மிக முக்கியமானது. எங்க அமைச்சர் நீ பூங்குன்றன் சொல்வதை கேட்காதீங்க, கார்த்திகேயன் சொல்வதை மட்டும் கேட்டு செய்தால் போதும் என பூங்குன்றன் சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க, ஆனால் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார் என்று அந்த தகவலை பூங்குன்றனிடம் சொல்லியிருக்கிறார். அதாவது அமைச்சர்கள் மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட பிறகு பூங்குன்றன் சொல்வது எதுவும் கேட்க வேண்டாம் என கூறி அவருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையிலே தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக. அதான் அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என அமைச்சர் ஒருவர் சொன்னதாக, அந்த உதவியாளர் சொன்னதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, என்ன உடல்நிலையில் இருந்தார், என்ன சிகிச்சை கொடுத்தார் என்பது கூட தெரியாத அளவுக்கு அந்த தனி உதவியாளர் அந்த பூங்குன்றனுக்கு தெரியவில்லை என்பது. ஏற்கனவே ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சர்ச்சை ஏற்பட்டு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தியது அனைவரும் அறிந்தது. பிறகு ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைந்த பிறகு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை ஆணையம் தற்போது தொடர்ந்து பல முறை நீட்டித்து நீதிமன்ற சிக்கல்களும் அதில் இருக்கிறது. தற்போது திமுக அரசு வாக்குறுதியாக கொடுத்தது, உடனடியாக நாங்கள் ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் குறித்து விளக்குவோம் என்றெல்லாம் அறிவித்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த பிறகும் அந்த உடனடியாக தற்போது கூட முதலமைச்சர் தன்னுடைய உரையில் பேசும்பொழுது காவல்துறை மானியத்தின் போது உடனடியாக நாங்கள் இதை விரைவில் இதற்கு முடிவு காண்போம் என கூறியிருக்கிறார். ஆனால் தற்பொழுது இவர் கூறுவதை பார்க்கும்போது மேலும் ஒரு மர்மம் இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் பூங்குன்றனின் அந்த பதிவு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவருக்கு மிக தெளிவாக, அதாவது ஜெயலலிதாவின் உடல்நலம் மோசமாக இருக்கிறது என்பதை என் உள்ளுணர்வு உணர்த்தியது. ஜெயலலிதா உடல்நலம் சரியில்லை என்றதும் என் முக்கியத்துவம் குறைந்து வேப்பில்லை, அதுதான் அரசியல். அன்று சின்னம்மாவிற்கு முக்கியத்துவம், அதாவது சசிகலா என்பதை தான் சின்னம்மா என்று குறிப்பிடுகிறார். அன்று சசிகலாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க நினைத்தவர்கள் இன்று அவர் பக்கமும் இல்லை, நாளை இவர்கள் யார் பக்கமோ இதை தெரிந்தே இந்த நன்றி கெட்ட அரசியல் ஓடினேன் என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அம்மா இருக்கும்போது நான் ஹீரோவாக இருந்தேன், தற்போது ஜீரோவாக இருக்கிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லும் வகையில் அந்த அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா இருந்தால் தான் நான் ஹீரோ, இல்லை என்றால் நான் ஜீரோ என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதில் மிக முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியது ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்தது, அந்த கடைசி கட்ட சிகிச்சை என்ன நடந்தது என்பது குறித்து அவருடைய தனி உதவியாளராக இருந்த பூங்குன்றனுக்கே தெரியவில்லை என்பதுதான் தற்போது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்பொழுது நீண்ட நாள் கழித்து பூங்குன்றன் தன்னுடைய முகநூல் பதிவிலே அந்த தகவலை வெளியிட்டிருக்க. அதற்கு நிறைய பேர் தற்போது விமர்சனங்களும் செய்து வருகிறார்கள். தற்போதால் உண்மை வெளிவர ஆரம்பித்துட்டது, ஏதோ மர்மம் இருக்கிறது என்பது மீண்டும் அந்த ஜெயலலிதா மரணம் குறித்த அந்த ஜுரம் மீண்டும் பற்றி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்ன நடக்க போய் விசாரணை அவன் இருக்கிறது. தற்போது தகவலை பகிர்ந்திருக்கிறார். திமுக அரசு ஆட்சி அமைத்திருக்கிறது. எனவே என்ன நடக்கப் போகிறது என்று அடுத்தடுத்த நகர்வுகள் தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த தகவல், பூங்குன்றனின் தகவல் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது தற்போது சூழலில். ஏனென்றால் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் தற்போது பூங்குன்றனுடைய இந்த கருத்தும் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது.